IAS Academy, Dharmaburi. வணக்கம். இது உங்கள் IAS அகாடமி. இந்த வீடியோ பதிவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, இலக்கணம், அதாவது 6வது இயல் 1ல் இருக்கக்கூடிய இலக்கணத்தில் இருக்கக்கூடிய வினா தொகுப்புகளை பார்க்க போகிறோம். இதுக்கு முன்னாடி 6வது இயல் 1ல் இருக்கக்கூடிய செய்யுள் உரைநடை பகுதிகளின் வினா தொகுப்புகள் பார்த்துருக்கோம். அதை பார்க்காதவங்க கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்கும், அதை கிளிக் பண்ணி பார்த்துக்கோங்க. முதல் கேள்வி, தமிழ் மொழியின் இலக்கணம் எத்தனை வகைப்படும்? தமிழ் மொழியின் இலக்கணம் எத்தனை வகைப்படும்? சரியான பதில் ஆப்ஷன் டி. தமிழ் மொழியின் இலக்கணம் 5 வகைப்படும். எழுத்திலக்கணம், சொல் இலக்கணம், பொருள் இலக்கணம், யாப்பு இலக்கணம், அணி இலக்கணம். இரண்டாவது கேள்வி, ஒலி வடிவமாக எழுப்பப்படுவதும் வரி வடிவமாக எழுதப்படுவதும் டேஷ் எனப்படும். ஒலி வடிவமாக எழுப்பப்படுவதும் வரி வடிவமாக எழுதப்படுவதும் எழுத்து எனப்படும். ஆப்ஷன் ஏ என்பது சரியான பதில். மூன்றாவது கேள்வி, உயிருக்கு முதன்மையானது எது? உயிருக்கு முதன்மையானது காற்று. ஆப்ஷன் ஏ சரியான பதில். உயிருக்கு முதன்மையானது காற்று. நான்காவது கேள்வி, இயல்பாக காற்று வெளிப்படும் போது டேஷ் எழுத்துக்கள் பிறக்கின்றன. இயல்பாக காற்று வெளிப்படும் போது உயிர் எழுத்துக்கள் பிறக்கின்றன. ஆப்ஷன் ஏ என்பது சரியான பதில். காற்று வெளிப்படும் போது உயிர் எழுத்துக்கள் பிறக்கின்றன. ஐந்தாவது கேள்வி, உயிர்குறில் எழுத்துக்கள் எத்தனை? உயிர்குறில் எழுத்துக்கள் 5. ஆப்ஷன் பி சரியான பதில். ஆறாவது கேள்வி, உயிர் நெடில் எழுத்துக்கள் எத்தனை? உயிர் நெடில் எழுத்துக்கள் 7. ஆப்ஷன் டி என்பது சரியான பதில். ஏழாவது கேள்வி, டேஷ் என்பது கால அளவை குறிக்கிறது. அதாவது நம்ம எப்படி குறில் நெடில் ஒழிச்சு சொல்றோம்ல, அந்த கால அளவு. டேஷ் என்பது கால அளவை குறிக்கிறது. மாத்திரை. ஆப்ஷன் ஏ என்பது சரியான பதில். எட்டாவது, பொறுத்துக. குறில் எழுத்துக்களுக்கான மாத்திரை அந்த மாதிரி. குறில் எழுத்துக்களுக்கு 1 மாத்திரை, நெடில் எழுத்துக்களுக்கு 2 மாத்திரை, மெய்யெழுத்துக்களுக்கு அரை மாத்திரை, ஆயுத எழுத்துக்கு அரை மாத்திரை. அப்ப நேராவே சரியான பதில்கள் இருக்கு. ஆப்ஷன் ஏ என்பது சரி. குறில் எழுத்து 1 மாத்திரை, நெடில் எழுத்து 2 மாத்திரை, மெய்யெழுத்து அரை மாத்திரை, ஆயுத எழுத்து அரை மாத்திரை. 9வது கேள்வி, மெய் என்பதன் பொருள் தருக. மெய் என்பதன் பொருள் ஆப்ஷன் பி உடம்பு. மெய் என்பதன் பொருள் உடம்பு. 10வது கேள்வி, மெய் எழுத்துக்களை ஒலிக்க டேஷ் இயக்கத்தின் பங்கு இன்றியமையாதது. மெய் எழுத்துக்களை ஒலிக்க உடல் இயக்கத்தின் பங்கு இன்றியமையாதது. ஆப்ஷன் பி உடல் என்பது சரியான பதில். 11வது கேள்வி, பொறுத்துக. உயிர்குறில் அதாவது உயிரெழுத்துக்கள் எத்தனை அந்த மாதிரி. உயிரெழுத்துக்கள் 12, உயிர்குறில் 5, உயிர் நெடில் 7, மொத்த மெய்யெழுத்து 18, உயிர்மெய் எழுத்துக்கள் 216. நேராவே சரியான பதில்கள் இருக்கு. ஆப்ஷன் ஏ என்பது சரி. உயிரெழுத்துக்கள் 12, உயிர்குறில் 5, உயிர் நெடில் 7, மொத்த மெய்யெழுத்து 18, உயிர்மெய் எழுத்துக்கள் 216. 12வது கேள்வி, உயிர்மெய் எழுத்துக்கள் 2 வகைப்படும். கூற்று 1ல் உயிர்மெய் எழுத்துக்கள் 2 வகைப்படும். கூற்று 2, அவை உயிர்மெய் குறில், உயிர்மெய் நெடில் ஆகும். உயிர்மெய் எழுத்துக்கள் 2 வகைப்படும். அவை உயிர்மெய் குறில், உயிர்மெய் நெடில் ஆகும். ஆப்ஷன் சி சரியான பதில். கூற்று 1 மற்றும் 2 ரெண்டுமே சரியானதுதான். 13வது கேள்வி, வல்லினம், இடையினம், மெல்லினம் என்னென்னு சொல்லி பொருத்தணும். வல்லினம் கசட தபர், அதாவது இக்கு, இச்சு, இட்டு, இத்து, இப்பு, இரு, அதுதான் வல்லினம். இடையினம் எரழ வழழ, இரு, இல்லு, இவ்வு, இழு, இல்லு. மெல்லினம் இங்கே, இஞ்சு, இன்னு, இந்து, இம்மு, இன்னு, எங்கென்ன நம்மன அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி. அப்போ ஆப்ஷன் டி என்பது சரியான பதில். 14வது கேள்வி, மெய்யெழுத்துக்கள் 18உடன் உயிரெழுத்துக்கள் 12 சேர்வதால் தோன்றுவது டேஷ் எழுத்துக்கள் எனப்படும். மெய்யெழுத்துக்கள் 18உடன் உயிரெழுத்துக்கள் 12 சேர்வதால் தோன்றுவது உயிர்மெய் எழுத்துக்கள் எனப்படும். ஆப்ஷன் சி என்பது சரியான பதில். 15வது, இங்கிலீஷில் இருக்கக்கூடிய அந்த தமிழ் டிரான்ஸ்லேஷன். கிளாக் வைஸ் வலஞ்சுழி, இன்டர்நெட் இணையம், சர்ச் இன்ஜின் தேடுபொறி, ஃபேஸ்புக் முகநூல், வாட்ஸ்அப் புலனம். அப்போ ஆப்ஷன் ஏ என்பது சரியான பதில். கிளாக் வைஸ் வலஞ்சுழி, இன்டர்நெட் இணையம், சர்ச் இன்ஜின் தேடுபொறி, ஃபேஸ்புக் முகநூல், வாட்ஸ்அப் புலனம். இப்போ சரியான பதில் ஆப்ஷன் ஏ. 16வது கேள்வி அதே மாதிரி பொறுத்துக்க தான். ஆன்டி கிளாக் வைஸ் அப்படின்னா இடஞ்சுழி, வாய்ஸ் சர்ச் குரல் தேடல், டச் ஸ்கிரீன் தொடுதிரை,
ஆப் அப்படின்னா செயலி, இமெயில் அப்படின்னா மின்னஞ்சல். இப்போ ஆப்ஷன் டி என்பது சரியான பதில். ஆன்டி கிளாக்வைஸ் இடஞ்சுழி, வாய்ஸ் சர்ச் குரல் தேடல், டச் ஸ்கிரீன் தொடுதிரை, ஆப் அப்படின்னா செயலி, இமெயில் அப்படின்னா மின்னஞ்சல். இன்னொரு வீடியோ பதிவில் அடுத்த வினா தொகுப்புகளோட சந்திக்கலாம். நன்றி.